रक्षक बने। யஜ்யத்தை காப்பாற்ற கூடியவர்களாக ஆகணும். जिस ज्ञान यज्ञ से तुम इतना ऊंच पद पाते हो, பாபா சொல்றாங்க, இந்த ஞான யஜ்யத்தில் எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த பதவியை அடைவீங்கன்னா तो इस यज्ञ की संभाल भी अच्छी करनी होती है। அதே போல நீங்க யஜ்யத்தையும் நல்ல விதத்துல கவனிச்சுக்கணும். सभी को मिलजुल करके यज्ञ की देख रेख करनी है। பாபா சொல்றாங்க, எல்லாரோடையும் இணைந்து கொண்டு இந்த யஜ்யத்தை கவனிச்சுக்கணும், பாதுகாக்கணும். किसी को भी दुख न दें। யாருக்கும் துக்கம் என்பது கொடுக்க கூடாது. அதான் எல்லோரோடும் கலந்து இணைந்து சேவை செய்யணும்னு சொல்றாங்க. ज्ञान देना अर्थात सबको खुशी देना। ஞானம் கொடுப்பது என்பது இதனுடைய அர்த்தம் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது என்று அர்த்தம். பாபா சொல்றாங்க, கிரீடம் என்பது 2 விதமாக இருக்கு. ஒன்று பொறுப்பினுடைய கிரீடம், இன்னொன்று பவித்ரதாவினுடைய கிரீடம். பவித்ரதாவிற்கும் கிரீடம் என்பது இருக்கு. அதே போல யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடிய அதற்கான பொறுப்பினுடைய கிரீடமும் இருக்கு. இது 2 குழந்தைகளுக்காக இந்த கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை இப்படி நினைச்சுக்க கூடாது, யஜ்யத்தை பாதுகாப்பது என்பது தீதி தாதிகள் சிஸ்டர் பிரதர்களினுடைய வேலை. அப்படி இல்ல. दीदी दादी दादाएं करेंगे तो वो पावेंगे और हम जितना यज्ञ के लिए करेंगे. ஒருவேளை தீதி தாதாக்கள் அவங்க தான் யஜ்யத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னா அப்போ அவர்கள் தான் அனைத்தையும் அடைஞ்சிப்பாங்க. பாபா சொல்றாங்க, நாம் யஜ்யத்திற்காக நாம் எவ்வளவு செய்வோமோ அந்த அளவுக்கு நாம் அடைவோம். यज्ञ की सेवा करनी चाहिए। பாபா சொல்றாங்க, யஜ்யத்திற்கு சேவை செய்யணும். तुम हो यज्ञ रक्षक। ஏனென்றால் நீங்க தான் யஜ்யத்தை பாதுகாக்க கூடியவர்கள். गाय के रक्षक हो। எதுக்கு பாதுகாக்கிறீங்க? दीवानों के। என்ன 4 பக்கமும் இருக்கக்கூடிய செவுருக்கா? ईंटों की महलमारियां बनाई जाती हैं, सेंटर बड़े बड़े म्यूजियम बनते हैं, उनके रक्षक हो। பாபா சொல்றாங்க, பெரிய பெரிய சென்டர்களை எல்லாம் கட்டி கொண்டே செல்றாங்க, மியூசியம் போன்றவை எல்லாம் உருவாக்கிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பா? गाय के रक्षक बताया। இப்போ எதுக்காக பாதுகாப்பா இருக்கணும்னு இங்க சொன்னாங்க? यज्ञ रक्षक। यज्ञ रक्षक माना யஜ்ய ரக்ஷக் அப்படின்னா யஜ்யத்தை பாதுகாக்க கூடியவர்கள். यज्ञ किसे कहा जाता है? பாபா கேக்குறாங்க, யஜ்யம் என்று எதை கூறப்படும்? ज्ञान को ही यज्ञ कहा जाता है। ஞானத்தை தான் யஜ்யம் என்று கூறப்படும். जो परमात्मा बाप आकर के ज्ञान देते हैं, பாபா சொல்றாங்க, என்ன பரமாத்மா தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கின்றாரோ उस ज्ञान की तुम रक्षा करने वाले हो। அந்த ஞானத்தை நீங்க பாதுகாக்க கூடியவர்களாக இருக்கீங்க. माया तो ज्ञान को पलट करके अज्ञान बनाई देती है। ஆனால் மாயா என்ன செய்கிறது என்றால் ஞானத்தை அப்படியே திருப்பி போட்டு அஞ்ஞானமாக ஆக்கிவிடுகிறது. और ஆனால் நீங்கள் तुम उस ज्ञान यज्ञ की सुरक्षा करते हो। நீங்க தான் இந்த ஞான யஜ்யத்தை பாதுகாக்கிறீங்க. तो तुम हो यज्ञ की रक्षक। அதனால்தான் நீங்க தான் யஜ்யத்தினுடைய ரட்சக்கு. यज्ञ की हर प्रकार की सेवा करनी। அப்படின்னா யஜ்யத்தில் எல்லா விதத்திலையும் சேவை செய்யணும். ये ज्ञान यज्ञ இந்த ஞான யஜ்யம் तुम्हें मन इच्छित फल देने वाला है। பாபா சொல்றாங்க, இந்த ஞான யஜ்யம் எண்ணில் அடங்காத பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. यज्ञ ज्ञान का यज्ञ है। இது ஞான யஜ்யம் अर्थात जीवन मुक्ति स्वर्ग की राजा ही देता है।
அப்படின்னா இதுதான் ஜீவன் முக்தி சொர்க்கத்தினுடைய பாதுஷாவை கொடுக்கின்றது. तो ऐसे यज्ञ की कितनी संभाल करनी चाहिए. பாருங்க, அப்படிப்பட்ட யஜ்யத்தை எந்த அளவுக்கு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், कितनी शांति रहनी चाहिए. எந்த அளவுக்கு நாம் சாந்தியாக இருக்கணும். जो कोई भी आवे तो समझे यहाँ तो सुख शांति लगी हुई है. யார் வந்தாலும் சரி இங்க புரிஞ்சுப்பாங்க, இங்க சுகமும் சாந்தியும் கிடைக்கின்றது என்று.